அண்மைச் செய்தி. சட்லஜ் ஆற்றின் பாறை ஒன்றில் கிடைத்த மூளை திசுக்கள் வெற்றி துரைசாமியுடையதா என்பதை உறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதை துரைசாமிக்கு ரத்த பரிசோதனை செய்து டிஎன்ஏ மாதிரியை அனுப்பி வைக்குமாறு சென்னை போலீசுக்கு இமாச்சல் போலீசார் கடிதம் அனுப்பி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்களை சொல்லலாம். சென்னையுடைய முன்னாள் மேயராக இருந்தவர் சைதை துரைசாமி. இவரது மகன் வெற்றி துரைசாமி இயக்குநராக இருக்கக்கூடியவர். ஒரு சினிமா லொகேஷன் பார்ப்பதற்காக இமாச்சல் பிரதேசத்துக்கு பயணம் செய்யும் போது கடந்த 4ஆம் தேதி அன்று விபத்து ஏற்பட்டு மாயமானார். அவருடன் பயணம் செய்த அவரது உதவியாளர் கோபிநாத் என்பவர் காயமுற்றிருந்தார். போலீசார் தொடர்ந்து 7 நாட்களாக தேடுதல் வேட்டை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விபத்து நடந்த இடத்துல பாறைகளின் இடுக்கில் மூளை பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மூளை பாகம் வெற்றியுள்ளதாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே இமாச்சல பிரதேச போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதனை டிஎன்ஏ பரிசோதனை செய்யவும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல சென்னை போலீசாரிடம் வெற்றி பெற்றோரிடம், அதாவது சைதை துரைசாமி அவரது மனைவியிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்து அதன் முடிவுகளை அனுப்ப கேட்டுக் கொண்டனர். மேலும் நாளை இரு சோதனை முடிவுகளை ஆய்வு செய்து பாறையில் கிடைத்த மூளை திசைகள் வெற்றியோடுதான் என முடிவு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சைதாப்பேட்டை போலீசார் இன்று ராயப்பேட்டை மருத்துவமனையில் சைதை துரைசாமி மற்றும் அவரது மனைவிக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கேட்டபோது இது மார்ச் வருகிறது. உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய பகுதியில் தான் இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படும் என்றும் நேர காலதாமதமானதனால் இது செய்யப்பட முடியாது என்று மருத்துவர்கள் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் மருத்துவர்களுடைய மேலதிகாரிகளிடம் இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து எடுத்துக் கூறி வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இவரிடம் இன்றே எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் மருத்துவமனை உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து இதன் முக்கியத்துவம் குறித்தும் தெரிவித்து வருகிறார்கள்.